வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. கோவையை சேர்ந்த 10 வயசு பாப்பா கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. விடிய விடிய போராட்டம். 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தன் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தவன். ஏன் அந்த பாப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது இவனும் கூடவே சேர்ந்து தேடினா அப்படின்லாம் தகவல் வருது. எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரியல. அதில் விடிய விடிய போராட்டம், கொந்தளிக்கிறாங்க மக்கள். பதறதில்லை எல்லாருக்குமே. அதில் ஒரு அக்கா பேசுகிறத பார்த்தேன். கோவை தமிழ்லேயே ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறாங்க. நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம், பெருசாக ஜெயிக்க வச்சோம், நீங்கள் வரணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்லாம். ஆக்ஷன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவார் விஜய் சார்? என்ன ஒரு விஷயம் கூட வரலையே, ஒரு அறிக்கை கூட அப்படின்னு பார்த்தா வந்துச்சு. மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. என்ன சொல்லுவாங்க, அதாவது விரைவாக முடிக்கணும் கேஸை, கடுமையாக தண்டனை கொடுக்கணும். அதே தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் மட்டும் இருந்தவர் மட்டும் மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது நான் போட்டிருப்பார். அவரும் அதே தானே போட்டார். அப்போ என்ன கேட்டீங்க விஜய் சார்? பதில் சொல்லுங்கள் சிஎம் சார். அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா, போன உயிரை அப்படின்னீங்களே, இப்போ இதுவும் திருப்பி கொடுக்க முடியுமா? சின்ன குழந்தை சார், சின்ன குழந்தை, பெரியவங்க யாராக இருந்தாலும் உயிர் தானே சார். ஆனால் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்கல்ல அப்படின்னா, இதை தான் போன இதில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை ஒரு ஹீரோ தெறி படத்தில் நடித்தவர், தெறி படத்தில் அப்படி தானே வரும் ஒரு காட்சி. அதில் என்ன ராஜேந்திரன் டிஃபன் சாப்பிட்லாமா, பிரிட்ஜு கீழே பாருங்கள் அப்படின்னும் போது பிரிட்ஜு கீழே அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணோன்னே தலைகீழாக தொங்க விட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா மினிஸ்டர்கிட்ட பேசும்போது, இது இவராக இருக்கலாம், அவராக இருக்கலாம், எவராக வேணா இருக்கலாம், ஏன் இந்த விஜயகுமார் ஐபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக். இதெல்லாம் சினிமா, இது நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இது நிஜம்னே நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அதான் ஆக்ஷன் ஹீரோ, நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்றாங்க. சிஎம் அவங்களை எடுக்க சொல்ல, ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் உங்களை. ஆனால் நீங்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறீங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 24 ஹவர்ஸில் ப்ரிலிமினரி என்கொயரிலாம் முடிஞ்சிருச்சு, சிசிடிவி எவிடன்ஸ்லாம் எடுத்தாச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ப்ரெஸ்ஸில் அவங்க பேசுகிறாங்க காவல்துறை. சீக்கிரமாக இதை முடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அதில் யாருமே மாற்றிலாம் பேச முடியாது. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ பண்ணீங்களே, அப்போ பேசுனீங்களே, குத்தி காட்டுறதுக்காக பேசலை. மக்கள் எப்படி நம்புகிறாங்க பாருங்கள், உங்களை எவ்வளோ நம்பிட்டு இருக்காங்க. நமக்கு க்ளீனாக தெரியும் அவர் தேவதூதன்லாம் கிடையாது அப்படின்னு. அதை அவரும் சொல்கிறாரு. ஆனால் பார்க்குறவங்க அப்படி தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் தேவதூதன் கிடையாது நமக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தெரியணும்ல, எதிர்பார்க்குறாங்களே மக்கள். இது என்ன ஆக்ஷன் எடுக்கணும், சீக்கிரமாக எடுக்கணும். சென்ற ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. ஒரு 2 அதாவது குழந்தைய வச்சுட்டு இருக்க ஒரு பெண் கூட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயினில் பேசியிருப்பாங்கள்ல, திமுக அடுத்து வந்துச்சுன்னா நாங்கள் மருந்து குடிச்சு தான் குழந்தைங்களோட செத்து போயிடணும் அப்படின்லாம். இப்போ எங்கே அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம், எங்கே பேசினவங்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேசணும்ல இதை பற்றி, ஏன் வாயை துறக்க பண்ணுறீங்க? 15 நாள் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? நோ சார், உங்களுக்கு தான் சார் 15 நாள் ஆச்சு. அங்கே போய் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, களத்தில் வேலை செய்கிறாங்களா, அவங்களாம் இப்போ தான் ஜாயின் பண்ணவங்களா புதுசாக? அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தானே. அதில் நேர்மையான ஆட்களை தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. உங்கள் துறை தானே அது. அவங்க ஒன்றும் புதுசு கிடையாது இல்லை. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க. 2 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும், கடுமையான தண்டனையாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இப்போது சரி இப்போ ஏன் இதை பேசுகிறோன்னா, இந்த டோனில் 2 விஷயம் இருக்குது, அதை பேசுவோம் அடுத்து. ஒன்று, இதோட இதை முடிஞ்சிடும் அப்படின்னு தோணலை, அதுதான் பதட்டமாகுது. இவங்களை என்கவுண்டரில் போடுங்க அப்படின்னு தான் நேரடியாக சொல்லாமல் எங்கள் முன்னாடியே நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, நீங்கள் தண்டனை கொடுங்க, அதுக்கு தானே நீங்கள் அதிகாரிங்க இருக்கீங்க, அதனால தானே இந்த ஆட்சி மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கேட்குறாங்க. அவங்க கேட்குறது என்ன அல்டிமேட்டாக, நான் என்கவுண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்படி பண்ணிட முடியுமா? சரி பண்ணிட்டா இதோட முடிஞ்சிருமா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே யாராக இருந்தாலும் பயப்படணும் அந்த மாதிரி குற்றம் பண்ணுறவனுங்க அப்படின்றாரு. எஸ், பயப்படணும், கொடூரமான தண்டனையாக இருக்கணும். ஆனால் அப்படி நடந்துருமா? அடுத்து நடக்காதா? இதுவரை 38, 39, 40 கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த 15 நாளில் க்ரைம் இன்னும் தெரியாது, நிறையா இருக்கலாம்.
அப்படி ஒரு ஆக்ஷன் ஒரு கேஸை முடிக்கிறது மூலமா ஏன் இதுக்கு முன்னாடிலாம் முடிக்கப்படலையா? கடுமையான தண்டனைலாம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, முடிஞ்சிருச்சா அதோட? ஆனால் வருஷங்கள் ஆகும்ல. ஏற்கனவே ஒருத்தன் இந்த 7 வருஷம் முன்னாடி ஒருத்தன் சின்ன பாப்பா உள்ளே தூக்கி வச்சாங்க. அப்புறம் ஜாமீனில் வெளியே வர்றான், அவங்க அம்மாவை குத்திட்டு மறுபடியும் டெல்லிக்கோ எங்கேயோ ஓட்டான், மறுபடியும் பிடிச்சிட்டு வந்தாங்க, இப்போ வெளியே விட்டாங்க அப்படின்றாங்க. எனக்கு ஷாக்காக இருக்காது. ஆனால் போன ஆட்சியில் பரவாயில்ல. இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல, இன்னும் நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறாங்க. அதே வேகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கல, அதை விட ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுத்துட முடியுமா இந்த விஷயத்தில்? சில வருஷங்கள் முன்னாடி ஆந்திராவில் நடந்திருக்கும். ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஏதோ வேலை செஞ்சவங்க நினைக்கிறேன். அவங்க தான் அது மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ணாங்க. மக்கள்லாம் அந்த டீமை பூ போட்டு, எங்கேருந்து பிரிட்ஜு மேலேருந்து பூ போட்டு பூ தூவி வாழ்த்துனாங்க. அப்பவும் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், கடுமையான தண்டனை கிடைக்கணும், அது கோர்ட் மூலயமா நீதிமன்றம் மூலயமா தானே கிடைக்கணும், விசாரணைக்கு பிறகு தானே கிடைக்கணும் தீவிரமாக. இது எப்படி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எப்படி எதிர்பார்க்க முடியும், ரீல்ஸ் மாதிரி எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்லாம் அப்பவும் கேள்விகள் வந்தது. அவனுக்கு அந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணலையா? என்ன பர்சனலாக கேட்டால் போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் அந்த நியூஸை கூட பார்க்க முடியலங்க, ஃபுல்லாக பதறது. அதனால் வந்து போட்டுருங்க அப்படின்னு தான் நான் பர்சனலாக சொல்லுவேன். ஏன் என்ன இதில்னா சட்டத்தை மீறி கிடையாது. இப்போ இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வேணான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும்போது உண்மையான குற்றவாளியை விட்டு நீங்கள் யாரையும் சம்மந்தம் இல்லாததில் போட்டிங்கன்னா, அது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்காக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு படம் மூலியமாகவே விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஜனகணமன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்திருக்கும், பிருத்திவிராஜ். இது அவங்க அந்த கேஸை தான் இந்த பர்ஸ்பெக்டிவில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்காக சம்மந்தமே இல்லாத தப்பு பண்ணாதவங்களை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி என்கவுண்டரில் போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் கூட நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தானே அது. இங்கே அதனால தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கவுண்டரில் போட்டிருக்காங்கல்ல, அதில் என்ன சட்டத்தை மீறியா பண்ணிட்டாங்க? அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துட்டாங்க? அதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ரமோஷன் தானே கொடுத்தாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தானே கொடுத்தாங்க, அந்த என்கவுண்டரே பண்ணாங்க. இல்லை சட்டத்தை மீறி பண்ணியிருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்ததா எனக்கு நினைவில்லை, எனக்கு தெரியல, அது மாதிரிலாம் ஞாபகமே இல்லை. எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, அது தெரியும். அதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அந்த ஜிவிஎம் வந்து ஆரம்பிச்சு விட்டார்ல காக்கல. அதுலேருந்து அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது எல்லாம் எதிர்பார்க்கறது தான். இப்போ தெரிய படத்தில் பண்ணுற மாதிரி இவர் பண்ணுற முடியாது. இல்லை முதல்வன் படத்தில் வந்து ஈவ் டீசிங் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சுங்க, நேராக ஒரு குப்பத்துக்கு போவார், பஸ்ஸு மாதிரிலாம் ஏறி சண்டைலாம் போடுவார், போலீஸ் அதிகாரிலாம் கூட இருப்பாங்க, இவர் சிஎம் போய் சண்டை போட்டுருப்பார். அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களா இங்கே? அந்த மாதிரி சிஎம் பண்ண முடியுமா? காவல்துறை அவர் கையில் தானே இருக்குது. ஏற்கனவே அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தானே, சீக்கிரமாகவே பிடிச்சிருக்காங்க, நடக்காமல் தடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி முடியாது இல்லை, இனியும் அது நடக்குமே அப்படிங்கிற பதட்டம் தான். இப்போ கொண்டுட்டா மட்டும் அவனுக்கு ஆதரவாக பேசல, இது அப்படியே உருட்டுறாது. நிறைய உருட்டுகள் வந்து அப்படியே உருட்டுறதா பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே சொல்லணும்னு தோணுது. கடுமையான தண்டனை கொடுக்கணும், உனக்கு தெரிய மாதிரி தண்டனை கூட கொடுக்கணும் தான். ஆனால் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நான் பண்ண முடியும், இங்கே சட்டத்தின்படி தான் போகணும். இதில் ஒரு ரெண்டு இப்போ நரேட்டிவாக இருக்குமா, இது ஒரு பக்கா பிளான்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சில வதந்திகள் ரெண்டு விஷயமா பரப்பப்படுது. ஒன்று வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்தது எக்ஸ்தலத்தில், ரூட் மாஃபியா தான் வந்து அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுக்களில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தோம். அதில் 2-3 நாளில் வந்து சத்தம் கேட்க போகுது, ஃபயர் மோடு அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம சாலிடாக இது இவங்க தான் சொல்ல முடியாது, எவிடன்ஸ் நான் ரூட் மாஃபியாவில் இப்போ யார் இருக்காங்க நமக்கு தெரியாது. அது மாதிரி வந்த பதிவை ஒன்று பார்த்தேன், அது மட்டும் வச்சுக்கங்க. இப்போது கட் பண்ணால் இன்னொரு பதிவு நம்ம நிறைய டெய்லி பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட வாட்ஸ்அப்பில் பேசின ஒரு வீடியோ வச்சுட்டு, ஒரு வாய்ஸ் நோட்டை வச்சுட்டு இன்னொருத்தர் பேசுகிற அப்படி வீடியோ போடுறாரு. அவர் டிவி கேவி சார்ந்தவர் தான். அதாவது 2 பெண்கள் அவங்க ஒரு வதந்தி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வதந்தி தான் அது, அது வாந்தி எடுக்கிறது அப்படின்லாம். அந்த மாதிரி அதாவது திமுக காரங்களே இந்த மாதிரிலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் பண்ணிவிட்டு விஜயண்ணா கெட்ட பேரை வர வைக்கணும், நாங்களே பண்ணிவிட்டு அவர் மேலே பழி போடுவோம் பாரு அப்படின்லாம் பேசுகிறானுங்கோ அப்படின்னு 2 பேர். இதை பார்க்கும்போது செக் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டேன் தான்.
அதுக்கப்புறம் அவன் ஒருத்தன் வந்து அதை வச்சு அம்மா பாருங்க பிளான் போடுறாங்கலாம் பேசிட்டு இருந்தான். திருந்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டோம். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 3-4 நாள் முன்னாடி. நேற்று பதிவு இந்த பாண்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்ல, இப்போ அவன் கையில் எடுக்கிறான் ஒரு விஷயத்த. ஏன்னா அவன் பதிவு நம்ம பார்த்தோம். அவனை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இதை போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து மான்ஸ்டர்ஸ் காத்துட்ருக்குறாங்க, டீப் ஸ்டேட் மான்ஸ்டர்ஸ் காத்துட்ருக்காங்களாம் ரத்த வெறியில் பழி வாங்குறதுக்கு விஜயண்ணாவை. அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு அவர் காக்க வேண்டியது அவர் தானே. ஸோ எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் அடிக்கிறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. இனிமேல் வந்து சாஃப்ட் மோடு வேணான்னா பீஸ்ட் மோடுக்கு போங்கண்ணே. இது எப்படி இருக்குது இந்த நரேஷன் புரியுதா உங்களுக்கு? எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க புரியுதுங்களா? ஏற்கனவே அந்த வதந்தி வாட்ஸ்அப்பில் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து சரி யாரோ எங்கேயோ மூலில் யாரோ பேசுகிறான்னு பார்த்தா இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கைக்கு வருது. இப்போ கட் பண்ணால் அடுத்து சேனல் இதை கையில் எடுக்குமா? ஆனால் சேனலும் அப்படி தானே மாறி கிடக்கு. இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி தானே பண்ணிகிட்ருக்காங்க. தந்தி டிவியோட ஒரு கார்டை எடுத்து போடுறாங்க. அதில் நிறைய இருக்குது இந்த மாதிரி இந்த எலிவேட் கொடுக்குறதெல்லாம். இதில் கொடுமை என்னென்னா, ஜேஎன்யூவில் அவர் வந்து திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க போகிறார் முதல்வர். அது போன ஆட்சியில் ஃபண்ட் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது திறக்கிறது தான் இவர் போகிறாரு. அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறாங்க. டேய் சிலை அண்ணா வந்து இவர் வந்து 15 நாளில் வந்து காசை கொடுத்து அவங்க ரெடி பண்ணி போயிட்டு, ஏன்னா ஒரு நியூஸ் சேனலடா நீங்களாம். இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்ல இவனுங்க எலிவேட் பண்ணதெல்லாம், முட்டு கொடுத்ததெல்லாம். அடேங்கப்பா லிஸ்ட்லேயே இல்லையா அண்ணா. அந்த காரு வாங்கினது வந்து 2 காரு பாருங்கள், விலை பாருங்கள், அண்ணன் இப்படி வாங்கிட்டாருன்னு உருட்டினானுங்களே, அது 2மே வாங்கினது டிஎம்கே ஆட்சி தான். இது என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய்யா ஆட்சி விட்ருக்கேன். இது நியூஸ் சேனலும் விதிவிலக்கு இல்லை. இதில் அவங்களும் இந்த மாதிரி நிறைய கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பவர் கட்டு பிரச்சனை, மக்கள் வர்றாங்க, ஏபி ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம், சாலையில் போராட்டம். இது நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. சென்னையில் இங்கே கட்டு அங்கே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல்வேறு இடங்களில் 4 மணி நேரம் கட்டு 5 மணி நேரம் கட்டுன்னு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதவ் வந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு மின்தடை இருக்காது அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நடக்குது. முன்னாடியே தகவல் தெரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு பல விளக்கங்களை கொடுப்பாங்க அவங்க. இதுக்கு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. இது வந்து விஜயண்ணா கெட்ட பேர் வர வைக்கிறதுக்காக பண்ணுறது அப்படின்னு. டேய் இவனுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது? திமுக காரலாம் போய் கரண்ட்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒயரை கட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது இதில் ஒரு பெண் ஆவேசமாக கத்திக்கிட்டு இருக்கு. மென்டல் ஸ்டேட் என்ன நடந்துக்குதுன்னு நமக்கு புரியல. சரி ஏதோ சொல்ல போகிறாங்க போல கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த வீடியோவில். கரண்ட்டு போச்சுன்னா ஒரு விஷயம், கரண்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு விஷயம். தளபதி அண்ணன் வந்துட்டாரு, ஆமாம் அதுக்கு என்ன இப்போது வந்துட்டாரு, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ட்டு என்னென்னவோ கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரை கடைசி வரைக்கும் குறை சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் என்ன பண்ணுவீங்க, பண்ணுங்கன்றாங்க. என்ன நரேஷன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது எதிர்கட்சி தான் இதெல்லாம் பண்ணுது, சதியை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. அப்படியே நரேஷன் எடுத்துகிட்டு போவீங்க? உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனாலும் எதிர்கட்சி. போன ஆட்சியில் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க ஆளுங்கட்சியான்றாங்க. அதுக்கு அவங்க தான் காரணம், ஒரு வகையில் ஏற்றுக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் தான் ஆளுங்கட்சி, புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து எதிர்கட்சி சதி அப்படின்ட்டு இதெல்லாமடா சதின்னு பண்ணுவாங்க. டேய் இந்த மாதிரியான குற்றங்களும் இந்த மாதிரியான சம்பவங்களும் காலங்காலமாக எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கு. இவங்க வரலாறு இன்னும் ரொம்ப பின்னாடியெல்லாம் போல. குற்ற சம்பவங்கள் எல்லா ஸ்டேட்லையும் எப்படி நடந்துட்டு இருக்கு கொடூரமாக, எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதை தான் நம்ம பார்ப்போம் எப்போவுமே வழக்கமாக. இல்லை போன வருஷத்தோட போன ஆட்சியை விட கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கா? ஓகே, இன்னும் அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் குறைங்க, அதை நோக்கி தான் அது போகணும், அப்படி தானே எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த பேசிக் அறிவு இல்லாமல் போட்டு திரும்ப வந்து இன்னொருத்தரை போட்டு கை காட்டுறது. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட அந்த குழந்தையுடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாக கேட்குறாங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலை அப்படின்னு. அவங்களோட அதிகபட்சம் இதுவே அதுவாக தான் இருக்குது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னார்ல, அந்த அடிப்படையில் தான் அவங்க பார்க்குறாங்க. யாருமே காட்டவும் விமர்சனம்லாம் பண்ணல. ஆனால் பண்ணலாம் அந்த விஷயத்தில். ஒரு நாள் 15 நாள் இல்லை 15 மணி நேரமாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டீங்க பொறுப்புக்கு. 15 நாள் பெரும் படை, சிங்கப்பெண் படை என்ன பண்ணிகிட்ருக்கு, எங்கே எவ்வளோ தூரம் செயல்படுது தெரில. எஸ் இது குறைக்க தான் முடியும், குறைச்சி தான் எடுத்துகிட்டு வர முடியும். அது ப்ராக்டிக்கலாக அப்படி தான் சொல்லிட்டு நமக்கு எப்போவுமே புரியுது. ஆனால் இல்லை இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போவும் பதறுது. இவனை என்கவுண்டரில் போட்டாலும் இவங்க தான் குற்றவாளிகள்.
அப்படின்னு முழுமையாக ஆதாரத்தோட நிரூபிச்சு என்கவுண்டரில் போட்டாலும் இது நின்றுடுமா? அது படிப்படியாக ஆக்ஷன் எடுக்கணும், இன்னும் தீவிரமாக ஆக்ஷன் எடுக்கணும், களத்தில் போராடணும், சமூக சார்ந்தும் சரி, இங்கே சட்டத்தின் மூலமாகவும் சரி, இது படிப்படியாக எடுத்துகிட்டு வரணும். அதை இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் கைக்கு வந்துச்சுல, இப்போ சேனலில் அடுத்து வந்து சொல்லிச்சுன்னா, இப்போ கரெக்டாக என்கவுண்டர் நடந்துச்சுன்னா மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு செலிப்ரேஷன் மோட், பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? அடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இது வந்து ரூட் மாஃபியா வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் அப்படின்னு போட்டாங்களே, நான் அதான் ஆதாரமாக எடுக்கலை. ஆனால் வீடியோவாக போட்டாங்களே, அந்த வீடியோவும் இப்போ அந்த பாண்டா இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறதும் இதை தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ இப்படி ஒரு ஐடியா இருக்கா? அடுத்து ஆந்திராவில் நடந்த மாதிரி என்கவுண்டரா? சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுவாங்க? சம்மந்தப்பட்ட அந்த களத்தை கூட்டு போவாங்க, எங்கே பண்ணாங்கன்னு, எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மறைஞ்சிருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து எங்களை சுட்டுட்டான் கையில், அதனால் ஷூட் பண்ணிட்டோம், என்கவுண்டரில் போட்டோம் அப்படின்னும் வரலாம். மாவு கட்டு போட்டதாலாம் தகவல் வருது, அது நான் இன்னும் பார்க்கல இந்த வீடியோலாம். இது போதுமா? இதுக்கு ஃபயர் விட்டுற முடியுமா? இதில் வந்து இன்னும் வந்து எதிர்கட்சியை கை காட்டுறது, இல்லை அவங்க சதி இவங்க சதிங்கிறது, 3000 ரவுடிகளில் வந்து 2 நாளில் வான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் விசாரணை அப்படின்லாம் வருது தகவல். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் உட்காந்து தலைமைச் செயலகத்தில். லாட்ரி 3வது சம்பவம் நடக்குது. ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ வந்திருக்கு. ஆக்சுவலி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து பேசுகிறார் லாட்ரி விற்கிற அம்மா கிட்ட. அந்த அம்மா சொல்லுது, சார் 1 வாரம் தான் சார் ஆச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்படின்னு. எப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் ஊழலை ஒழிச்சிட்டேனுங்கிறாரு. ஒழிக்கப்பட்ட லாட்ரி இப்போ உள்ளே வந்திருக்குது. இது 3வது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் நியூஸ் தமிழ் 24/7 அவர் கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டா, அப்படி அவன் தெரிச்சு ஓட்டான். அதை பேசியிருந்தோம் ஆல்ரெடி. 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஆல்ரெடி, பஸ் ஸ்டாண்டில் விற்றுட்டு இருந்தாங்கன்னு. இது 3வது. அந்த பெண் சொல்கிறாங்க, சார் இப்போ மட்டும் இல்லை சார், எப்பெல்லாம் வியாபாரம் பார்க்கணும் அப்போல்லாம் உங்களை நல்லா கவனிக்கிறேன் சார் அப்படின்றாங்க. அதிகாரிங்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தானே சார் ஆச்சு ஆரம்பிச்சு, இனிமேல் தான் சார் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கணுன்றாங்க. இங்கே ஊழலை ஒழிச்சிட்டு அப்படின்ட்டு இருக்காரு. எந்த இடத்துல ஊழலை ஒழிச்சிட்டிங்க? ஊழல் அதாவது லஞ்சம் யாராவது வாங்கினாங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு பரவுது, லட்சக்கணக்கில் லைக்ஸு ஷேர்ஸு. அந்த நம்பருக்கு போட்டால் அது காஜா பாம்னு சொல்லிட்டு போகுது. இந்த 1 லட்ச ரூபா பரிசுன்னு வேற சொல்லி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. மொத்தம் பொதுவாக அடித்து விட்றாங்க. இப்போ இது எப்படி போகும்? அடுத்து என்ன என்கவுண்டரா? இது டைவர்ஷனாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி நடக்கிறத பார்க்கும்போது வருது. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டால், இந்த மாதிரி குற்றங்கள் முதல் வார்த்தையில் தான் சொல்கிறேன், முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி நடக்கவே கூடாது. கொடூரமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். கொடூரமாக கொலை பண்ணவனுங்க அவனுங்க மனிதர்களே கிடையாதுன்றது தான் நான் பார்க்குறேன். தண்டனை கடுமையாக எடுக்கப்படணும். டைவர்ஷனுக்காவது போட்டுருங்க சார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் விஷயமா இருக்கும். ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு தான், அவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு தெரியணும். கடைசியில் அவங்க கிடையாது, விசாரணை சரியாக பண்ணல அப்படின்லாம் வந்துருச்சுன்னா அது வேற பார்க்க வேண்டியிருக்கு. இதில் முடிஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு ஏதாவது பண்ணலாம், விரைந்து நடவடிக்கை எடுக்குது. ஏன்னா நிறைய கேஸ் இருக்குது, அப்படியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்கல்ல, அது இழுக்கும்ல. எப்படி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது. இப்படி ஒரு கேஸோடு இது முடிகிறதும் இல்லை. அதனால் இதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து இது ஒருத்தன் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு பயம் வரணும். அதோட இந்த போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு இதுதானே முதல்ல எடுத்துகிட்டு வந்தார். நான் அதெல்லாம் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஊழல் நீங்கள் 3ஆவதாக போயிருக்கலாம். அதுக்கு முதல்ல இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து அதான் சொன்னோமே, சட்டப்படி தான் விரைந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். சீக்கிரம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நன்றி.